குழந்தை பருவத்தில் கொடுக்க வேண்டிய பழக வேண்டிய மிக முக்கியமான ஒரு கீரை வந்து பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரை இன்னைக்கு வந்து பெரிய அளவில் நிறைய பேர் அன்றாடம் பயன்படுத்துறதில்லை. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் பொன்னாங்கண்ணி கீரை மிக அதிகமாக புழக்கத்தில் இருந்த ஒரு கீரை இன்றைக்கு வந்து எப்பொழுதாவது கிடைக்கக்கூடிய ஒரு கீரையாக மாறிட்டு வருது. இதில் 2 பொன்னாங்கண்ணி இருக்கும். ஒன்று சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரைப்பாங்க, இன்னொன்று பச்சையாக இருக்கும். சிவப்பு கலரில் நல்ல செங்கலரில் வந்து மிகச்சிறப்பாக பார்ப்பதற்கே அழகாக இருக்கும் அந்த பொன்னாங்கண்ணி. 2 கீரையுமே வந்து உடலுக்கு மிக மிக முக்கியமான தேவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கீரைன்னு சொல்லலாம். அதாவது பொன்னாங்கண்ணி கீரையவே சித்த மருத்துவ இலக்கியங்கள் எல்லாம் எப்படி பிரிப்பாங்கன்னா பொன் ஆம் கான் நீ அப்படிம்பாங்க. அதாவது பொன்னாங்காணி அப்படிங்கிறத பொன் பிளஸ் ஆம் பிளஸ் கான் பிளஸ் நீ அப்படின்ட்டு அந்த சொல்லை வந்து பிரித்து அர்த்தம் சொல்லுவாங்க. நம்மளுடைய தமிழ் சொல்கள் எல்லாமே ஒவ்வொரு சொல்லும் ஒரு பொருள் குறித்தனவேன்னு தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. எந்த சொல்லுக்கும் வந்து தேவையில்லாமல் அந்த பெயர் வராது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொன்னாம்காணின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா